இந்தியாவில் ஃபேமஸான சாமியார்கள் 2 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு சில பேர் கொந்தளிச்சிருப்பீங்க, அப்ப என் தலைவன் நித்தி யாரா அப்படின்னு. அவரு இருக்கார், ஆனா எங்க இருக்காருன்னு தெரியாது. ஆனா இவங்க இருக்காங்க, அதனால எல்லாருக்குமே தெரியுது. நானும் ரவுடியா இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. இந்த 2 பேர்ல எப்பவுமே பல வகையான காமெடி பண்ணி நம்மளை எப்பவும் ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட்ல வச்சிருக்கக்கூடிய ஆள் யாருன்னா மிஸ்டர் ராம்தேவ் தான். அவரை மாதிரியான ஒரு ஃபன்னான ஒரு சாமியாரை பார்க்கவே முடியாது. இப்படி விழுந்து வாரி வைத்தெல்லாம் ரொட்டேட் பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராம்தேவுக்கு பின்னாடி மிகப்பெரிய சாம்ராஜ்யமே இருக்கு. அவருக்குன்னு சொந்தமா இருக்கக்கூடிய கம்பெனிஸோடைய வேல்யூ எடுத்து பார்த்தாலே தலை சுத்திரும். அவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடிக்கு சொந்தக்காரர் தான் மிஸ்டர் பாபா ராம்தேவ். ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லான சாமியாரா அவர் இருந்தோம், சமீபத்துல கோர்ட் வாசல் படியில ஏறி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதற்காக அவர் மன்னிப்பு கேட்டார்? அப்படி மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமைக்கு அவர் ஏன் தள்ளப்பட்டார்? அதோட எப்படி சாதாரண ஒரு சாமியாரா இருந்து இன்னைக்கு சூப்பர் டூப்பர் கார்ப்பரேட் சாமியாரா அவர் மாறினார்? இது எல்லாத்தையும் இன்னைக்கு கம்ப்ளீட்டா பார்த்தலாம். கமான். டிவியில் வயிற்ற சொல்லட்டி என்டர்டெயின் பண்ணி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காரு பாபா ராம்தேவ். நாங்களும் அவ்வளோ பெருசாக வளரணுங்கன்னு ஆசைப்பட்றோம். சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் கேட்குறோம். டெய்லி இல்லைனாலும் 2 நாளைக்கு ஒரு தடவையாவது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குங்க. அதுமாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணலன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் பாபா ராம்தேவ் மாதிரி வளர முடியலனாலும் அட்லீஸ்ட் இப்போ ஃபேமஸாக இருக்கிற அகோரி தம்பி மாதிரியாவது வளர முடியும். பார்த்து செய்யுங்களா? எனக்கு தெரியல, வேற நோக்கத்துக்காக போய்கிட்டு இருக்கேன். என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. யாருக்கும் சரி போ. பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனத்துடைய முகமா இருக்கிறவர் தான் பாபா ராம்தேவ். காலையில் ஒருத்தர் எந்திரிச்சு பல்லு வளர்க்குறதுல இருந்து கடைசியாக நைட் அவன் படுத்து தூங்குற வரைக்கும் அவன் பயன்படுத்துகிற எல்லா பொருளுக்கும் மாற்றான ஒரு பொருள் பதஞ்சலியிலிருந்து வரணும் அப்படின்னு கனவு கண்டு அதை சாத்தியமாகிட்டு இருக்கிறவர் பாபா ராம்தேவ். இப்படி பேஸ்ட்ல இருந்து சாப்பிட்ற பொருள் வரைக்கும் எக்கச்சக்கமான பொருட்களை பதஞ்சலி நிறுவனம் தயாரித்து தள்ளுது. அதன் மூலமாக பதஞ்சலிக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கிறது பாட்டு பயங்கரம். பதஞ்சலியுடைய இந்த பிரம்மாண்டமான லாபத்தை பார்த்து மற்ற மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் மிரண்டு போயிருக்காங்க. இந்தியாவுடைய எஃப்எம்சிஜி மார்க்கெட்டில் பிக்கஸ்ட் 10 பிளேயர்ஸில் ஒன்றா இருக்குது பதஞ்சலி. கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு முதலிடத்துக்கு வந்துடுவாங்க அவங்க அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய லாபமும் பதஞ்சலி ஆயுர்வேதிலிருந்து கிடைக்கிறது மட்டும்தான். இது போக பதஞ்சலி யோக பீத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த பேரே அப்படித்தாங்க, யோக பீத்னா யோக பீடம் அப்படிங்கிறத அவங்க லாங்குவேஜில் வச்சுருக்காங்க. பதஞ்சலி யோக பீத் அப்படிங்கிறது மூலமாக யோகா கற்றுக் கொடுக்கறது மூலமாகவும் ஏகப்பட்ட கல்லா கட்டுறாரு மிஸ்டர் பாபா ராம்தேவ். இவ்வளோ பணக்காரராக இருக்கக்கூடிய பாபா ராம்தேவ் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க. எல்லா அரசியல் முக்கிய தலைவர்களும் அவருடைய சுண்டு விரல் அசைவுக்கு அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க மட்டும் டான்ஸ் ஆட மாட்டாங்க, பாபா ராம்தேவே பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார். பாலிடிக்ஸில் மட்டும் பட்டையை கிளப்புறவர் இல்லைங்க, பாலிவுட்லேயும் பட்டையை கிளப்புறவர் தான் பாபா ராம்தேவ். அதுவும் பாலிவுட் ஆக்ட்ரஸ் மத்தியில் உட்கார்ந்து அவர் யோகா பண்ண ஆரம்பித்தார்னா மெய் மறந்து போயிடுவார். இருக்கிற டாப் மோஸ்ட் டாக் ஷோஸ்லலாம் பாபா ராம்தேவ் கலந்துக்கிட்டு ஃபுல் ஃபன்னான என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியாக இருக்கும். அதுவும் என்டர்டைன்மெண்ட் டெலிவிஷன் டாக் ஷோஸில் மட்டும் இல்லை, சீரியஸான நியூஸ் டெலிவிஷன் டாக் ஷோஸில் கூட பயங்கரமாக விளையாடி இருக்காரு ராம்தேவ். இந்தியா வாட்ச் டு நோ அப்படின்னு பெடரி முடி பின்னுக்கு அடிக்கிற மாதிரி கத்துன்னு கத்துற அர்ணாப் கோஸ்வாமியாவே அர்ணாப் கூடி அவுத்து விடுற மாதிரி யோகா பண்ண வச்சிருக்காரு நம்ம பாபா ராம்தேவ். யாரால முடியும்? யோகா பண்றதுல மட்டும் கில்லாடி இல்லைங்க பாபா ராம்தேவ், மாறுவேஷ போட்டி போடுறதுலையும் பயங்கரமான கில்லாடி பாபா ராம்தேவ். ஒரு வாட்டி அண்ணா ஹசாரேவை கூட சேர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பயங்கரமான போராட்டத்தை முன்னெடுத்தார். இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. பயந்துராதீங்க, பிஜேபிக்கு எதிராக இல்லை, அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸுக்கு எதிராக. அந்த சமயத்தில் டெல்லியில் நீங்கள் யோகா நடத்துறதுக்கு தான் நாங்கள் பெர்மிஷன் கொடுத்தோம், போராட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் பெர்மிஷன் கொடுக்கல, நீங்கள் அதை கேட்கவும் இல்லை, அதனால் கலைஞ்சு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க டெல்லி போலீஸ். அதை கேட்கவே இல்லை ராம்தேவ். நான் போராட்டம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நைட்டோட நைட்டாக லத்தி சார்ஜுங்கிறது அந்த கூட்டத்தின் மேலே நடத்தப்பட்டுச்சு.
டக்குன்னு பார்த்தா பாபா ராம்தேவை காணோம். தேடுறாங்க 1 மணி நேரம் தேடுறாங்க, 2 மணி நேரம் தேடுறாங்க, ஆளை காணோம். எங்கடான்னு கடைசியாக தேடி பார்த்தா ஒரு சுடிதார் ஒன்று எடுத்து போட்டு பொம்பளை வேஷத்தில் காணாமல் போயிருந்தார் பாபா ராம்தேவ். கடைசியாக அவர் அதே சுடிதாரோடு அப்படியே தூக்கி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க போலீஸ். கோர்ட்டுக்கு வந்தப்போ பெண் வேஷம் போட்டது ஒரு அவமானமே கிடையாது. நாட்டுக்காக பல பெண்கள் பல தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் நான் இந்த ட்ரெஸ்ஸையே போட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் விட்டார் பாருங்க. அப்பா புல் அரிச்சிருச்சு. மாறுவேஷ போட்டி மட்டும் இல்லை, மாற்றி மாற்றி பேசுறதுலையும் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரு வாட்டி ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுவார், சொல்லிட்டு அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் எங்கப்பா அதை சொன்னேன் அப்படின்னு அதையே அசால்ட்டாக மலிப்பிடுவார். அப்படியே ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க அப்படின்னா, அடடா இப்படியா மன்னிச்சிருங்க அப்படின்னு சாதாரண காலில் விழுந்து ஷூவை நிற்கிடுவார். இப்படி ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லைங்க, பல வாட்டியும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்படி ஒரு மன்னிப்பு இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்க போய் தான் சுப்ரீம் கோர்ட் உன் மன்னிப்பு செல்லாது, உனக்கு தண்டனை கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன வழக்கு, ஏன் இவ்வளோ தூரம் சுப்ரீம் கோர்ட் சீரியஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பாபா ராம்தேவ் யார், எங்கேருந்து அவர் வந்தாருங்கிறத பார்த்துருவோம். 1965 75 காலகட்டத்துக்குள்ளே ஏன் தோராயமாக அவர் ஏற சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அவர் பிறந்த வரிசை எதுன்னு அவருக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே பதிவுங்கிறது இல்லை. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய். சரி அதை விடுங்க, மறுபடியும் வருவோம். 1965 75 காலகட்டத்துக்குள்ள ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அலிப்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் தான் ராம் கிஷான். ரொம்ப ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இவர். அவருக்கு மூத்ததாக ஒரு அண்ணன் இருந்தார், அப்புறம் ஒரு தம்பி இருந்தார், அப்புறம் ஒரு தங்கச்சி இருந்தாங்க. இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்த ராம் கிஷான் தான் அதுக்கப்புறமா பாபா ராம்தேவா உருவானார். ஆரம்பத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் மெக்காலே சொல்லித்தந்த இந்த கல்வி முறை எனக்கு செட் ஆகலை, குருகுலம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்து குருகுலம் வழியில் நான் படிக்க போகிறேன்னு யோசித்து குருகுலத்துக்கு போய் சேர்ந்தார் ராம்தேவ். அப்படி ஆச்சாரியா பால்டேவ்ஜி அப்படிங்கிறவர்கிட்ட சிஷ்ய பிள்ளைய சேர்ந்து குருகுல முறையில் படிக்க ஆரம்பிக்கிறார். அங்கே தான் இன்னைக்கும் ராம்தேவுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கக்கூடிய பால்கிருஷ்ணனை சந்திக்கிறாரு ராம்தேவ். இந்த குருகுலத்தில் அவங்க பெருசாக படிக்கலாம் செய்யலை. அவங்க படித்தது எல்லாமே யோகா தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படி யோகா செய்யலாம், எப்படி மெடிடேஷன் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய படிப்பாக இருந்துச்சு. படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. சாமியார் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரியான யோகாவை நிறைய பேர் கற்றுத்தருவோம், அப்படியே வேறு ஏதாவது வேலை செய்வோம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹரித்துவாருக்கு கிளம்பி போனால் ஏதாவது ஒரு வாய்ப்பு தெரியும் அப்படின்னு யோசித்து ஹரித்துவாருக்கு கிளம்பி வராங்க. ஹரித்துவாரில் சங்கர் தேவி மகாராஜ் அப்படின்னு ஒரு சாமியார் இருக்கார். அவருக்கு குட்டியாக ஒரு ஆசிரமம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரை டெனன்ஸாக உள்ளே எடுத்துக்கிட்டார். அதான் வாடகை காசு தராங்க அப்படின்னு சொல்லி வாடகைக்கு குடியமர்த்தினார். குடி வந்தவங்க கொஞ்ச நாள்லேயே இந்த ஆசிரமமே எங்களுக்கு தான்டா சொந்தங்கிற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாமியாரை மதிக்கவே இல்லை. இப்படி சாமியார் சங்கர் தேவிக்கு பிரச்சனைகள் இருந்த சமயத்தில் 1992 காலகட்டத்தில் சங்கர் தேவியை பார்க்குறதுக்கு ராம்தேவும் பால்கிருஷ்ணனும் வந்து சேர்றாங்க. கூடவே அவங்களோட கரம்வீர் அப்படிங்கிற இன்னொரு ஃப்ரெண்டு சேர்றார். இவர் ஹரித்வாரில் தான் பழக்கமாகறாரு. இவங்களோட சேர்றார். ஐயா நீங்கள் தங்கிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கேயே இருந்து தங்கிக்கிட்டு எங்களோட வேலையை பார்த்துப்போன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சங்கர் தேவி 2 நிபந்தனைகளை விதிச்சார். ஒன்று, இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் விரட்டி விடணும். 2வது, நீங்கள் எல்லாரும் சாமியாராக மாறணும். நீங்கள் சாமியாராக மாறிட்டீங்கன்னா இந்த ஆசிரமத்தையே உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். சாமியாராக மாறணும் அவ்வளோதானே, அதுக்கு என்ன தாராளமாக மாறிட்டு போயிடும் அப்படின்னு முடிவெடுத்து காவி உடைக்கு மாறுறாரு ராம்கிஷன். இந்த இடத்துல தான் ராம்கிஷனாக இருந்தவர் ராம்தேவா மாறினார். அதுக்கப்புறம் அந்த ஆசிரமங்கிறது அவரோட கண்ட்ரோலுக்கு ஒட்டுமொத்தமாக வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் முதல் வேலையாக உள்ளே உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்களெல்லாம் விரட்டி அடித்தார். அடித்ததுக்கப்புறமா அந்த ஆசிரம வளாகத்துக்குள்ளேயே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும். எந்த 3 பேர்? ராம்தேவ், பால்கிருஷ்ணன், கரம்பீர். 3 பேர் சேர்ந்து திவ்ய யோக மந்திர் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட் மூலமாக ஃப்ரீயாக நாங்கள் யோகா சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி பல யோகா கேம்ப்ஸை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த யோகா கேம்ப்ஸை நடத்த ஆரம்பித்த இந்த காலகட்டத்தில் தான் ராம்தேவாக இருந்த அவர் பாபா ராம்தேவாக மாறினார். பாபா ராம்தேவாக மாறினதுக்கு அப்புறமா வெறும்னே இப்படி உட்கார்ந்த இடத்துல யோகா சொல்லித்தரோன்னு சொன்னால் சரியாக இருக்காது. பிஸ்னஸை டெவலப் பண்ணால் வேறு கட்டத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு யோசித்து ஏன் நாம் டிவியில் யோகா கிளாஸஸை நடத்தக்கூடாதுன்னு யோசிக்கிறார். அதுக்காக டிவியாக போய் கேட்குறாரு.
கடைசியாக 2 டிவி அவருக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தந்துச்சு. 2002 சன்ஸ்கார் டிவிலையும் ஆஸ்தா டிவிலையும் அவருக்கு ஸ்லாட்டுங்கிறது ஒதுக்கப்பட்டுச்சு. அப்படி கிடைச்ச ஸ்லாட் மூலமாக டிவி மூலமாகவே யோகாவை சொல்லித்தர ஆரம்பித்தார் பாபா ராம்தேவ். அவர் நினச்ச மாதிரியே சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சது. சின்னதாக ஹரித்வாருக்குள்ளே மட்டுமே ஃபேமஸாக இருந்த அவர் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தார். நிறைய பேர் அவருடைய யோகா நிகழ்ச்சியை பார்த்து வீட்டிலேயே யோகா செய்ய ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக என்கிட்ட வந்து யோகா கற்றுக்கலாம், அந்த இடத்துல கேம்ப் போட்டிருக்கேன், இந்த இடத்துல கேம்ப் போட்டிருக்கேன் அப்படின்னு விளம்பரப்படுத்த ஆரம்பித்தார். அதன் மூலமாக நேரடியாக அவர்கிட்ட யோகா கற்றுக்கிறதுக்கு பல பேர் படையெடுத்துட்டு வர ஆரம்பித்தாங்க. இப்படி டிவியில் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் பாபா ராம்தேவுடைய புகழுங்கிறது உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சது. பணமும் எக்கச்சக்கமாக கொட்ட ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக கொட்ட ஆரம்பிச்சதுன்னா, சூரியவம்சம் படத்தில் வர்ற சரத்குமார் மாதிரி ஒரே பாட்டில் ஓஹோன்னு வளர்ந்து உச்சத்துக்கு போயிட்டார் பாபா ராம்தேவ். எந்த ஆஸ்தா டிவியில் ஒரு ஸ்லாட்டு கேட்டு ஒரே ஒரு ஸ்லாட்டில் யோகா நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதே ஆஸ்தா டிவியை வாங்குகிற அளவுக்கு பணக்காரனாக மாறினார் பாபா ராம்தேவ். அப்படி அந்த ஆஸ்தா டிவி வாங்கினதுக்கு பின்னாடியும் கோல்மால்ங்கிறது இருந்துச்சு. ஆஸ்தா டிவிக்கு மேலே ஏகப்பட்ட கேஸுங்கிறது இருந்துச்சு. அதனால் அந்த ஆஸ்தா டிவியுடைய 93% ஷேருங்கிறத விற்கக்கூடாதுன்னு கோர்ட்டு தடை விதிச்சிருந்தது. மீதி இருக்கக்கூடிய 7% ஷேரை வேணால் அவர் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைமில் தான் பாபா ராம்தேவ் போய் அந்த டிவி ஓனராக இருந்த கீர்த்தி கிட்ட, நான் உங்களோட டிவியுடைய அந்த மீதி இருக்கிற ஷேரை நான் வாங்கிக்கிறேன், அப்படி வாங்கினா தான் போர்டு மெம்பரில் ஒருத்தரை நான் மாற முடியும், மாறினா தான் இது ஏன் டிவி தாங்க அப்படின்னு பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட நான் வந்து ஹெல்ப் கேட்டு நான் உங்களுடைய டிவியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னார். இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு யோசிச்ச கீர்த்தி மீதி இருந்த 7 ஷேரை 10 கோடி ரூபாய்க்கு பாபா ராம்தேவ் கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு பெரிய ஆப்புங்கிறதே இருந்துச்சு. போர்டு மெம்பராக உள்ளே வந்ததுக்கப்புறமா கீர்த்திக்கு பின்னாடியே அவருக்கு சப்போர்ட்டாக இருந்த டீம் ஆட்களை எல்லாம் பேசி தன் பக்கம் வர வச்சு ஃபோர்ஜரி பண்ணி அவருடைய சைனெல்லாம் ஃபோர்ஜரியாக போட்டு அவருக்கு தெரியாமல் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்லேயும் சைன் வாங்கி மொத்தமாக ஆஸ்தா டிவி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு மாற்றிட்டார் பாபா ராம்தேவ். இன்றைக்கு வரைக்கும் ஆஸ்தா டிவி ஓனராக இருந்த கீர்த்தி என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் செவிடுங்காதில் சங்கூதன மாதிரி அந்த பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்படி பணங்கிறது அவர்கிட்ட கொட்டோன்னு கொட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சொந்தக்காரங்களும் அவர்கிட்ட வந்து சேர ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு ஹரித்வாருக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பித்தார் பாபா ராம்தேவ். அவருடைய தங்கச்சிக்கு சொந்தமாக வீடு வாங்கி கொடுத்தாரு, அவருடைய அண்ணனுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு, தம்பிக்கு சொந்தமாக பைக்கு வீடுன்னு வாங்கி கொடுத்தாரு. இப்படி ஏகப்பட்ட ட்ரஸ்ட் பணத்தை எடுத்து சொந்தக்காரங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தார் பாபா ராம்தேவ். இது கரம்வீருக்கு ரொம்ப பிடிக்கல. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கலண்டிட்டு போயிட்டார். அதே மாதிரி பாலகிருஷ்ணனுக்கும் இது கொஞ்சம் கடுப்பை தந்துச்சு. ஆனாலும் பாபா ராம்தேவ் கிட்ட இருக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு யோசித்து அங்கேயே தங்கிட்டார். அவர் தங்கினதும் கரெக்ட் தான். ஏன்னா பதஞ்சலி நிறுவனத்துடைய 96% ஷேருங்கிறது பாலகிருஷ்ணனுக்கு தான் சொந்தமாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அதோட முகமாக தான் பாபா ராம்தேவ் இருக்கார். ஃபுல் ஓனர்ஷிப்புங்கிறது பாலகிருஷ்ணாவுக்கு தான் இருக்குது. முதல்ல யோகாவை ஃப்ரீயாக சொல்லித்தரேன்னாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு காணிக்கை போட்டி வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு, அதாவது பேக் சைடில் இருக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, சென்டரில் இருக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, என் கூடவே இருந்து யோகா கற்றுக்கிறதுக்கு ஒரு ரேட்டுன்னு ஒவ்வொன்றுக்குமே ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி ஏகப்பட்ட வகையில் கல்லை கட்ட ஆரம்பித்தாங்க பாபா ராம்தேவுடைய குரூப். இது எல்லாமே சங்கர் சாமியாருக்கு பயங்கரமான டயர்டை உருவாக்க ஆரம்பிச்சது. என்னோடய ஆசிரம வளாகத்தை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னு தந்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சோகமாக மாறி அதை நினச்சி கவலைப்பட்டு ஒரு கட்டத்தில் இறந்தே போயிட்டார். அவர் மட்டும் இறந்து போகல. பாபா ராம்தேவ் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறது என்னென்னா சுதேசி மூமெண்ட் தான். வெளிநாட்டு கம்பெனிகளை விரட்டி அடித்து உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் பதஞ்சலி அவர் அதிகமாக விற்பார். இந்த மாடர்ன் சுதேசி மூமெண்ட்டுடைய ஐடியாங்கிறது யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா, ராஜீவ் தீக்ஷித்துங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் ரீடர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அவர் ஒரு கட்டத்தில் பாபா ராம்தேவுடைய மென்டாராக இருந்தார். என்ன செய்யணும், எப்படி போடணும், எதை செய்யணும், டிவியில் எப்படி பேசணுங்கிறதெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தார். ஆனால் அவரே ஒரு கட்டத்தில் மர்மமான முறையில் இறந்து போயிட்டார். அவருடைய இறந்து போன உடல் ஆசிரம வளாகத்தில் இருந்தப்போ அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு 10 பேருக்கு மேலே பாபா ராம்தேவ் கிட்ட விவாதம் பண்ணியிருக்காங்க. ஆனால் யார் பேச்சையும் கேட்காம அன்றைக்கி நைட்டோட நைட்டாக அவருடைய உடலை தகனம் பண்ணிட்டார் பாபா ராம்தேவ். இன்றைக்கி வரைக்கும் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பாபா ராம்தேவுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ் வந்தாங்க இல்லையா, அவங்க தான் இன்றைக்கு வரைக்கும் பதஞ்சலியை மறைமுகமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் பதஞ்சலியுடைய நிழல் சிஓவாக யார் இருக்காருன்னா, பாபா ராம்தேவுடைய தம்பியாக இருக்கிற ராம் பாரத் அப்படிங்கிறவர் தான்.
சரி, இப்போ அந்த மேட்டருக்கு வருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தப்போ இதை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு அரசியல் அதிகாரம் வேணும் அப்படின்னு யோசித்தார் பாபா ராம்தேவ். அதனால் முழுமையாக அரசியல்லையும் இறங்க ஆரம்பித்தார். வெளிப்படையாக பல அரசியல் கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்தார். ஏற்கனவே சாமியாராக செட்டில் ஆகிட்டோம், அந்த சாமியார் பாதையோடு அரசியலுக்கு போனோன்னா அதுக்கு ஒரே வழி பிஜேபி தான் அப்படின்னு முடிவு பண்ணி ஓப்பனாக பிஜேபியை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். இப்படி சப்போர்ட் பண்ண ஆரம்பித்த அந்த சமயத்தில் தான் அவருக்கு அரசியல் ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க அதிகமாக கிடைக்க ஆரம்பித்தாங்க. அப்படி 2009லேருந்து 2011 காலகட்டத்தில் அப்போ மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸுக்கு எதிராக மிகப்பெரிய அலைங்கிறது எழும்ப ஆரம்பிச்சது. ஜன்லோக்பால் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரணும், ஏகப்பட்ட ஊழல்ங்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஊழல் நடத்துது. இதுக்கு 2G ஸ்பெக்ட்ரம் மாதிரியான வழக்குகளே உதாரணங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு எதிராக ஒரு விமர்சனம்ங்கிறது வைக்கப்பட்டுச்சு. அந்த விமர்சனத்தை அடிப்படையாக வச்சு பல பேர் பல இடங்களில் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதில் முக்கியமான ஒரு போராட்டங்கிறது அண்ணா ஹசாரே கொண்டு வந்த போராட்டம். ஊழலுக்கு எதிராக நான் மிகப்பெரிய அளவுக்கான உண்ணாவிரதத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த சாயல்லையே பாபா ராம்தேவும் பெரிய அளவுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தார். நானும் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், ஊழல் இந்த நாட்டிலேருந்து ஒளியிற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு 6 நாள் 7 நாள் உண்ணாவிரதம்லாம் இருந்தார். அப்படி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை டெல்லியில் நடத்த போய் தான் சுடிதார் அணிஞ்சு பெண் மாறு வேஷத்தில் தப்பிக்க முயற்சி செஞ்சார் பாபா ராம்தேவ். அதுவும் 2014 மோடி அலை வீசி பிஜேபி ஜெயிச்சு மோடி பிரதமராக முதல்ல வந்தார் இல்லையா, அந்த டைம்லலாம் கிரவுண்ட் ஒர்க்கில் பயங்கரமான வேலை பார்த்தார் பாபா ராம்தேவ். வெறும் பேச்சோட நிறுத்தலை, தன்னுடைய ஒட்டுமொத்த யோகா சென்டரையுமே அதுக்காக பயன்படுத்தினார். தன்னுடைய வாலண்டியர்ஸ் எல்லாரையுமே கிரவுண்டில் இறங்கி மோடிக்காக வாக்கு சேகரித்து ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போட்டார். அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்தார் பாபா ராம்தேவ். அப்படி வேலை பார்த்ததுக்கான பரிசுங்கிறது 2014 பிஜேபி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவருக்கு பெருசாக கிடைக்க ஆரம்பிச்சது. 2006 காலகட்டத்தில் தான் பதஞ்சலி ஆயுர்வேத் அப்படிங்கிற நிறுவனத்தை நிறுவுறாரு. பதஞ்சலி ஃபுட் பார்க்குங்கிற ஃபேக்ட்ரியும் அவர் நிறுவுறாரு. அதே மாதிரி யோகாவை கற்றுத்தரக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியாக பதஞ்சலி யோக பீத் அப்படிங்கிறதையும் உருவாக்குறார். இதெல்லாம் 2006 உருவாக்கப்பட்டாலும் அது ஃபுல் கீரில் செம்ம ஸ்பீடாக எப்போ பயணிக்க ஆரம்பிச்சதுன்னா 2014 மத்தியில் பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறமா தான். ஃபுல் சப்போர்ட்டுங்கிறது சென்டரில் கிடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட விஷயங்களை விளையாட ஆரம்பித்தார் பாபா ராம்தேவ். அதன் மூலமாக சரியான லாபத்தையும் ஈட்ட ஆரம்பித்தார். எஃப்எம்சிஜி மார்க்கெட்டில் பதஞ்சலி மிக பிரம்மாண்டமான ஒரு நிறுவனமாக வளர ஆரம்பிச்சது. பதஞ்சலி பெருசாக வளர்கிறதுக்கு பாபா ராம்தேவ் கையாண்ட ஸ்லோகன் என்னென்னா சுதேசி. நீங்கள் வெளிநாட்டு கம்பெனியோடைய பொருட்களை வாங்காதீங்க, நம்ம நாட்டு பொருட்களுக்கான சப்போர்ட்டை தாங்க, அவங்கள விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொன்னார். கோல்கேட்டுக்கு கேட் இனிமேல் இருக்காது, யூனிலிவருக்கு லிவர் இனிமேல் வேலை செய்யாது, அதே மாதிரி நெஸ்லேவுடைய பறவை பறந்து போயிடும், அதுக்கு கூடே இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாபா ராம்தேவ். இனிமே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் விற்கும், நம்மளோட ப்ராடக்ட்ஸ் தான் தரமானது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். இப்படி சொல்லியே பதஞ்சலி கம்பெனியை ரொம்ப பெருசாக விளம்பரப்படுத்தினார். எந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தினார்னா ஒவ்வொரு 30 செகண்டுக்கு ஒரு தடவை அவருடைய முகம்ங்கிறத இந்திய மக்கள் ஏதாவது ஒரு டிவியில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தினார் பாபா ராம்தேவ். இந்தியாவிலேயே அதிகமான அளவுக்கு விளம்பரத்துக்காக காசு செலவழிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக பதஞ்சலி நிறுவனம் வளர்ந்துச்சு. அப்போது எந்த அளவுக்கான பணத்தை உள்ளே இறக்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் விளம்பரப்படுத்துறதெல்லாம் பற்றி யோசிக்கவே இல்லை பாபா ராம்தேவ். ஆனால் அப்போ சிஇஓவாக இந்த கம்பெனிக்கு ஒருத்தர் வந்தார், எஸ்கே பத்ரா. எஸ்கே பத்ரா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக சொல்லவும், அதுக்கு என்ன உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அவ்வளோதானே, செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டைல்லையே ஒரு டீலிங்கை முடித்தாங்க. ஒரு பெரிய டெலிவிஷன் சேனலோட ஓனர் இவரை பார்க்க வந்திருக்கார். அவர்கிட்ட மந்திரிச்சு உருவாக்கின ஒரு லேகியம், இந்த லேகியத்தோட விலை 10 கோடி ரூபாய், அதை நான் உனக்கு தரேன், அதுக்கு பதிலாக 4 கோடி ரூபாய்க்கு மதிப்பான அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்லாட்டுங்கிறத எனக்கு நீ தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த டெலிவிஷன் ஓடரும் அதுக்கு என்ன தாராளமாக தர்றேன் சாமி அப்படின்னு சொல்லி தந்துட்டார். அப்படி தான் முதல்ல பதஞ்சலியோட ஆடுங்கிறது டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுலேருந்து ரிசல்ட் வர்றதை தெரிஞ்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் விளம்பரத்தை போடுங்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு பாபா ராம்தேவ். இப்படி எல்லா டெலிவிஷன் எல்லா நியூஸ் பேப்பர்னு எல்லாத்துலேயுமே விளம்பரம் போட ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் பதஞ்சலி நிறுவனம் அதிகமான அளவுக்கு விளம்பரத்துக்காக காசு செலவழிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துச்சு.
ஏன்னா எல்லாருமே லேகியம் ஆக மாட்டாங்கல்ல. இப்படி பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ் மூலமாக வரக்கூடிய வருமானம்ங்கிறது இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்த வருமானத்தை இன்னும் அதிகமாக்க ஆரம்பிச்சது. ஏகப்பட்ட பணம் கொட்ட ஆரம்பிச்சது. அவ்வளவு பணத்தையும் வச்சு தன்னோட எம்பையரை இன்னும் பெருசாக்கிக்கிட்டே இருந்தார் பாபா ராம்தேவ். எந்த அளவுக்கு பெருசாக்குனார்னா, ஸ்காட்லாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவை வாங்குற அளவுக்கு பெருசாக்குனார். ஸ்காட்லாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லிட்டில் குப்ரே அப்படிங்கிற ஒரு தீவை வாங்கி அங்கே பதஞ்சலி யோகா பீத்துக்கான ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பித்து அங்கேருந்து யோகா கற்று தந்துட்டு இருக்காரு பாபா ராம்தேவ். இப்படி சுதேசிங்கிற பேரை சொல்லி வெளிநாட்டு கம்பெனியெல்லாம் விரட்டி அடிக்கணும்னு சொல்லி பதஞ்சலியை மார்க்கெட் பண்ணார்ல பாபா ராம்தேவ். ஆனால் அவர் எப்படி தெரியுமா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உருவாக்குனாரு? அவர் உற்பத்தி செய்கிற பொருட்கள்ங்கிறது ரொம்ப குறைவு. மீது எல்லாத்துக்குமே வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணி வெறும் லேபிளை மட்டும் மாற்றி தான் விற்றுக்கிட்டு இருந்தார். இது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இப்போ வரைக்கும் அவர் மேலே இதை வச்சு தான் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த பதஞ்சலி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்க நிலமை இன்னும் மோசம். ஏன்னா அவங்களுக்கு சம்பளம்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால், நீங்கள் நாட்டுக்கு சேவை பண்ண வந்திருக்கீங்க. பதஞ்சலிங்கிறது சுதேசி மூமெண்ட்டை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். நாட்டுக்கு சேவை பண்ண வந்துட்டு நீங்கள் காசு கேட்கலாமா அப்படின்னு தான் பதில் வருமா. கிட்டத்தட்ட அதே மாதிரியான மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் வச்சுருப்பாங்களாம். நாம் ஏதாவது அதிகமாக இன்க்ரிமெண்ட் போட்டு கேட்கலாம் அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா, இவன் தேச துரோகிப்பான், இவன் போய் காசு எக்ஸ்ட்ரா கேட்குறான் பாரு, இவன்லாம் நல்ல மனுஷனா அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சுற அளவுக்கு தான் அங்கே வச்சுருப்பாங்களாம். இதை நான் சொல்லலை, அந்த கம்பெனியில் வேலை பார்த்து சிஇஓவே சொன்னார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல எஸ்கே பாத்ரா, இப்போ அவர் அங்கே சிஇஓ இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஆரம்பத்தில் நீங்கள் தான் இந்த சிஇஓவாக இருக்க போகிறீங்க, உங்களுக்கு நல்ல சம்பளம் தரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறமா சம்பளத்தை பற்றி பேசவே இல்லையா பாபா ராம்தேவ். எல்லா மேடை பேச்சுலேயும், அதாவது மீட்டிங் அப்போல்லாம், நமக்காக இப்போ எஸ்கே பாத்ரா வேலை பார்க்க வந்திருக்காரு, இப்போ அவர் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் அவர் சம்பளமே வாங்காமல் நமக்காக சேவையாற்ற போகிறாரு அப்படின்னு தான் பேசியிருக்காரு. இதுக்கு அந்த ஸ்பாட்லேயே எஸ்கே பாத்ரா இல்லை எனக்கு காசு வேணும், என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு காசு வேணும், அதனால் காசுக்காக தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவருக்கு தந்துட்டு இருந்த சம்பளங்கிறது இன்னும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இனிமே இந்த கம்பெனியே வேணாடா அப்படின்னு வெளியே வந்திருக்காரு எஸ்கே பாத்ரா. அல்ல குறையாத பணம், ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் கான்டாக்ட்னு எல்லாமே பாபா ராம்தேவுக்கு குவிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவருக்கு தைரியங்கிறது ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் சொல்லலாம், யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டார். அந்த நினப்பில் கொஞ்சம் ஓவராக பொங்க ஆரம்பிச்சிட்டார். கோவிட் டைமில் உலகம் முழுக்கவுமே அடைஞ்சிருந்துச்சு. யாரும் வெளியில் வராதிங்க, யார்கிட்டையும் பேசாதீங்கிற அளவுக்கு நிலைமை இருந்துச்சு. அந்த டைமில் எப்படா கோவிட் வைரஸ் அழிக்கிறது, தொற்று பரவாமல் தடுக்கிறதுன்னு உலகத்துடைய அத்தனை பேருமே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஹரித்வாரில் உட்காந்துக்கிட்டு இந்த கோவிடுங்கிறதே ஒரு ஹம்பக்கு தான், இது அலோபதி ட்ரீட்மெண்ட்னால வந்த வினை, இதெல்லாம் சரி செய்யறதுக்காக தான் நமக்கிட்ட நல்ல மருந்து இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் பாபா ராம்தேவ். அதாவது கோவிட்-19 உருவாகிறதுக்கு காரணமே அலோபதி ட்ரீட்மெண்ட் தான், அலோபதி டாக்டர்ஸ் தான். அவங்களால எப்படி கோவிட்-19 குணமாக்க முடியும், அதனால் அவங்களால குணமாக்க முடியாது, என்னால் மட்டும்தான் குணமாக்க முடியும்னு சொன்னார். நம்ம நாட்டில் அதுக்கேற்ற வைத்தியம் இருக்குது, மருந்து இருக்குது, யோகாவால் முழுமையாக குணமாக்கலாம், இந்த கோவிட்-19 மாதிரியான பொய்களை நம்பாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். இதுக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனும் சரி, டாக்டர்ஸும் சரி கடுமையான விமர்சனம் முன் வச்சாங்க. நீங்கள் இப்படி பேசுகிறது தப்பு, அதுவும் இப்போ கோவிட் தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்கிற டைமில் நீங்கள் தேவையில்லாமல் மக்களை திசை திருப்பாதீங்க, குழப்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. கோவிட் வைரஸ்னே ஒன்று கிடையாது, கொரோனாவே கிடையாது அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறமா கொரோனாவை தடுத்து நிறுத்தக்கூடிய மருந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லி கொரோனா நில்லுன்னு ஒரு மருந்தை அறிமுகப்படுத்தினார் பாபா ராம்தேவ். எப்படி, ஆனால் அந்த மருந்துங்கிறது சரியால, அது மெடிக்கலாக டெஸ்ட் பண்ணி தயார் செய்யப்படலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை தடை விதித்ததுக்கு அப்புறமா தான் அந்த மருந்தை விற்பனை செய்கிறதே நிறுத்தினாங்க பதஞ்சலி. நீ கொரோனா நிலை நிறுத்தினா என்ன, அதுக்கு பதிலாக அதை விட சூப்பரான மருந்து எங்ககிட்ட இருக்குப்பான்னு கோமியத்தை அதிகமாக விற்க ஆரம்பித்தாங்க பதஞ்சலி. அதாவது மல்டி பிராண்ட்ஸை விரட்டி அடிக்கிறதுக்காக சுதேசி மூமெண்ட்டை நடத்துகிறேன்னு சொன்ன பாபா ராம்தேவ் அலோபதியை விரட்டி யோகாவையும் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் மாதிரியான உள்நாட்டு மருத்துவத்தையும் நான் பரப்ப போகிறேன், அதை பெருசாக உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி மெடிக்கல் டாக்டர்ஸுக்கு எதிரான பிரச்சாரத்தை அதிகமாக முன்னெடுக்க ஆரம்பித்தார். அப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பேசினார். ஒரு கட்டத்தில் 2022 வருஷத்தில் ஒரு அரை பேஜுக்கான ஆடை கொடுத்தார். மிஸ்கன்செப்ஷன் ஸ்ப்ரெட் பை அலோபதி அப்படிங்கிற ஹெட்லைனோட வந்த அந்த ஆடில்
நிறைய நோய்களுக்கு, அதாவது பிபிக்கு, சுகருக்கு, தைராய்டுக்கு, இதுக்கெல்லாம் வந்து அலோபதியில் ட்ரீட்மெண்ட் இல்லை இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் சிம்பிளான ஒரு யோகா ப்ராக்டிஸ் மூலமாக குணமாக்கிற முடியும். அதோடு சேர்த்து பதஞ்சலியோட இந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நெல்லிக்காய் கலந்த ஒரு இந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக குணமாயிடுங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயிலாக போட்டு ஒரு ஆடு வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த ஆடை பார்த்த உடனே இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. கடுப்பாகி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டில். இப்படி மிஸ்லீடிங்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை பதஞ்சலி பண்ணியிருக்கு, இதே மாதிரி தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட நிறுவனராக இருக்கக்கூடிய பாபா ராம்தேவ் தொடர்ந்து அலோபதி மேலேயும் அலோபதி டாக்டர்ஸ் மேலேயும் தவறான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காரு. இது மக்களை குழப்புது, மக்களை திசை திருப்புது அப்படின்னு சொல்லி கேஸ் ஒன்று போட்டாங்க. அந்த கேஸில் தான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னும் கிடுக்குப்பிடி பிடிச்சிருக்காங்க. அப்படி கிடுக்குப்பிடி பிடிச்சதுக்கப்புறமா தான் பாபா ராம்தேவும் அவருடைய ஃப்ரெண்டான பால்கிருஷ்ணாவும் கோர்ட்டுக்கே வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. 2022 இந்த கேஸ் போடப்பட்டப்போ ஏன் மிஸ்லீடிங்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பதஞ்சலிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க சுப்ரீம் கோர்ட். அந்த சமயத்தில் பயங்கர வீராவேசமாக, நாங்கள் சொன்னதில் ஏதாவது 1% தவறு இருந்தால் கூட எங்களை தூக்கில் தொங்க விடுங்க அப்படிலாம் டைலாக் விட்டார் பாபா ராம்தேவ். அவர் தான் இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதுக்கு முனையா பேசுறா, எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? அதே மாதிரி மத்திய அரசுக்கும் எப்படி கோவிட் டைமில் இவர் தப்பாக பேசும்போது அவர் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தீங்க, அதுக்கும் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அவங்களும் விளக்கம் சொல்லவே இல்லை. 2 வருஷம் ஆகியும் இன்னும் நீங்கள் அதை பற்றி சரியாக பதில் சொல்லணும்னா என்ன அர்த்தம்னு மத்திய அரசுக்கு ஒரு கொட்டிட்டு, இவ்வளோ தூரம் நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், இது வரைக்கும் நேரில் ஆஜராகலன்னா எப்படின்னு கடைசி முறையான எச்சரிக்கையாக ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அதுக்கு பயந்துட்டு தான் 2 பேரும் கோர்ட்டுக்கே வந்திருக்காங்க. வந்து எங்களை மன்னிச்சிருங்க சமா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை சுப்ரீம் கோர்ட் ஏற்கவே இல்லை. இவ்வளவு நெஞ்செழுத்தம் மிகுந்து நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டோம், நீங்கள் அதை சரியாக மதிக்கவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டுன்னு இல்லை, இந்தியாவில் எந்த கோர்ட் என்ன உத்தரவு பிறப்பித்தாலும் அதை நடைமுறைப்படுத்தணும், அப்போ தான் நீதித்துறை சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் தப்பான முன்னுதாரணமாக ஆகிட்டீங்க, உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பாலகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் மேஜிக் ரெமெடிஸ் ஆக்டுங்கிறது ரொம்ப பழமையான ஒரு சட்டத்திட்டம், அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு வேற பேசியிருந்தார். இந்த சட்டம் வந்து போலியான மருந்துகள் மார்க்கெட்டில் விற்பனையாகாமல் மக்களை பாதிக்காமல் தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்துக்கு கீழே தான் இந்த கொரோனா நீல் மாதிரியான பதஞ்சலியுடைய மருந்துகள்லாம் வரும். ஏன்னா அவங்க பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி இதை விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து குற்றச்சாட்டி இருந்தாங்க. அதை எதிர்த்து தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார் பாலகிருஷ்ணன். அதுக்கும் குட்டு வச்சாங்க சுப்ரீம் கோர்ட். எப்படி நீங்கள் அந்த சட்டமே தப்புன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு யார் அவ்வளோ தூரம் தைரியம் கொடுத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மறுபடியும் முழுமையாக தெளிவான விளக்கம் தராத வரைக்கும் உங்களை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இப்போ வரைக்கும் பதஞ்சலிக்கும் பதஞ்சலியுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய பாபா ராம்தேவுக்கும் அதோட சிஇஓவாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணனுக்கும் பயங்கரமான நெருக்கடிங்கிறது இருக்குது. ஆனால் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த நிலைமை இருக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறமா நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அடுத்து ஆட்சி அமைக்க போகிற காட்சியை பொறுத்து தான் இருக்குது. சரி, ஓகே வியூவர்ஸ், பாபா ராம்தேவுடைய சாம்ராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன். பாய்.